ஏன் இது அண்ணாமலை பண்ணுறாருன்னா, அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது. அவங்க மேலே அரசியல்வாதி கிடையாது. எப்படி இங்கே ஒருத்தர் 2019 கட்சிக்கு வந்துட்டு பெரிய தலைவர் மாதிரி நேற்று போடுறாங்க. கோவில்பட்டியில் பிரச்சாரம் செய்த வைகோ அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். நான் அவங்க கட்சிக்காரங்கள கேட்டேன், நீங்கள் தகவல் தப்புனா தப்பு தான். எவனாவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எவனா போட்டு அது கூகுளில் ஏறிட்டுது. எவனாவது போட்டு இது பண்ணால் 10 பேர் பார்த்தா கூகுளில் ஏறிடுச்சுன்னா நீ எந்த ரிப்போர்ட் வந்தால் எனக்கு என்னையா? நான் செக் பண்ணால் இது தப்பு, நான் தப்புன்னு போடுறேன். உனக்கு என்ன? கரெக்ட்னா கரெக்ட்னு கொண்டு வா, நான் ஏற்றுக்கிறேன். கரெக்ட்னா நான் ஏற்றுக்கிறேன். 2G ஆடியோ வெளியிட்டி அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனை, அந்த டைமில் என்ன நடந்தது, ஆசா அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சிபிஐயை எப்படி தனக்காக இதுவாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதெல்லாம் பேசுகிறீங்களா? ஆடியோ வெளியிட்டு போயின்னு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்டில் இருப்பான். அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். இவன் தான் IPS அதிகாரி, அவன் தான் IAS அதிகாரி. அந்த ட்ரைனிங்கே கொடுத்துருவாங்க. ஒரு கூட்டத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், அப்படி பண்ணணும். நீங்கள் ஒரு 4 ரிப்போர்ட்டரே ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க கூட இறங்கி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே என்னென்னா, அந்த எலெக்ஷனு அவருக்கு தெரியுது, ரிசல்ட்டு வேலை செய்ய ஆள் இல்லை, கடுமையான கோபத்தில் இருக்கார். அந்த கோபத்தெல்லாம் கண்டபடி தாறுமாறாக பேசி கொட்டி தீர்க்கிறாரு. அவரு நம்மளை கேட்குறாரு, எதுக்கு நான் கூப்பிட்டேன் அவங்களன்னு. அங்கே கூட அந்த ரிப்போர்ட்டருக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் நீங்கள் அண்ணாமலைன்றது நாங்கள் வரல சார், அண்ணாமலை பாஜக தலைவர் அப்படின்றதுனால தான் நிறுவனங்கள் உங்களை பேட்டி காண்றதுக்கோ உங்கள் இடத்த கவர் பண்ணுறதுக்கோ அனுப்புகிறாங்க. நீங்கள் சாதாரண அண்ணாமலையாக இருந்தால் நாங்களும் வரமாட்டோம் சார், நீங்கள் வர சொல்ல வேணாம், நாங்களே வரமாட்டோம், இப்படி சொல்லணும். அது சொல்ல தெரில யாருக்குமே. அவருக்கும் அது புரியணும். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் சவுக் இணையத்தின் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த தேர்தலில், குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட பிரச்சாரம் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தான் இருக்குது. ஒரு சர்ப்ரைஸாக தான் அது எல்லாருமே பார்க்குறாங்க. எடப்பாடி அவர்களின் அந்த பேச்சு அப்படின்றது மக்களை ஈர்த்திருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. ஆனால் இப்போ சமீபமாக என்ன நடக்குதுன்னா, அண்ணாமலை அவர்களும் சரி, அந்த பாஜக வேட்பாளர் ராமசீனிவாசன் அவர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுகன்ற கட்சியே இருக்காது, அது அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த அழிஞ்சிடும் அப்படின்ற வார்த்தையை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பாஜகவில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் யூஸ் பண்ணுறாங்க. நேற்றைய தினம் அமித்ஷா அவர்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய பிரச்சாரத்தில் என்ன சொல்கிறாரோ, அதிமுக திமுக போன்ற கட்சிகளில் ஊழல் பண்ணனால தான் நாடு இந்த நிலைமையில் இருக்குது, தமிழ்நாடு இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கதவு திறந்துருக்கு, ஜன்னலும் திறந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் அந்த கூட்டணி முடிவானதுக்கு பிறகும் கூட அமித்ஷா அவர்கள் கூட பேட்டியில் கூட சொல்லியிருந்தார். தொடர்ந்து அதிமுகவை அழிப்பதில் ஒரு குறியாக பாஜக இருக்கா? அதாவது இங்கே பாஜக பயணம் செய்ய தேசிய கட்சிகள் பொதுவாக தமிழ்நாட்டில் பயணம் செய்யணும்னா இந்த 2 கழகங்கள் தான். அதில் காங்கிரஸ் வலுவாக ஏதாவது ஒரு இதில் மாறி மாறி பிரயாணம் பண்ணுச்சு. பாஜக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இவங்கள கிட்டத்தட்ட தங்களுக்கு கீழே இருக்க கட்சி மாதிரியே ஆப்ரேட் பண்ணாங்க. ஆரம்பத்தில் அதை பற்றி எடப்பாடி தனக்கு சில அந்த ஆட்சியை தொடரணும், 4 வருஷம் ஆட்சி, அதெல்லாம் அப்படி போனார். ஆனால் போக போக இவருடைய அழுத்தம், இவங்க கட்சிக்குள்ளே முடிவு பண்ணுறது, டிடிவியை உள்ளே கொண்டு வாங்க, சசிகலாவை கொண்டு வாங்க அப்படின்றது, ஓபிஎஸ்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணோம்னா அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளே ஒரு இது நம்மையே இந்த மாதிரி போகணுன்ற ஒரு இது வந்துச்சு. அப்புறம் எடப்பாடி கையில் கட்சி சுத்தமாக வந்த பிறகு ஓபிஎஸ்ஸை வச்சு இவங்க பண்ண ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அவங்க வேணான்ற லெவலுக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலை தலைவராக வர்றாரு. அதுக்கு முன்னாடி எல்முருகனே ஓவர் ஆட்டம் ஆடினார். எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும், நாங்கள் தான் என்டிஏ தலைமை தமிழ்நாட்டில், அதெல்லாம் கொங்கு நாடுலாம் போட்டாங்க, அப்புறம் தான் ரயில் யாத்திரை இதெல்லாம் அதையும் முறியடித்து வந்தோடனே தான் அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அண்ணாமலை வந்தவுடனே உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஆட்டம் ஆடினார்னு. டிஎம்கே ஃபைல்ஸ் கொண்டு வரேன்னாரு. ஃபைல்ஸ் வந்தது, உண்மையிலேயே டிஎம்கேக்கு பிரச்சனையாச்சு. 2வது ஃபைல்ஸு வந்தது, எங்கே வந்தது, அதுக்குள்ளே என்ன இருந்தது யாருக்கும் தெரியாது. அப்புறம் கவர்னர்கிட்ட கொண்டு போய் பொட்டியை கொடுத்தாரு, என்ன ஆச்சு தெரியாது. அதிமுகவுடைய திமுகவுடைய இந்த முறைகேடுகள், மணல் முறைகேடு, மற்ற விஷயங்கள் எதை பற்றியும் பைய திறக்கலை. போலி பாஸ்போர்ட்டை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் அதை விட்டார். ஜாபர் சாதிக் மேட்ரு, லட்டு மாதிரி மேட்ரு விட்டார். ஆனால் ஜெயலலிதா ஒரு ஊழல் தலைவர்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு.
பொதுவாக கூட்டணி தர்மத்தில் இருக்கிறவங்க இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஏன் இது அண்ணாமலை பண்ணுறாருன்னா அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கிடையாது. அவங்க மேலே அரசியல்வாதி கிடையாது. எப்படி இங்கே ஒருத்தர் 2019 கட்சிக்கு வந்துட்டு பெரிய தலைவர் மாதிரி நேற்று போடுறாங்க. கோயில்பட்டியில் பிரச்சாரம் செய்த வைகோ அவர்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். நான் அவங்க கட்சிக்காரங்களை கேட்டேன், என்னங்க அப்போ நீங்களே இப்படி அடித்து போடுறீங்க? கோயில்பட்டியில் பிரச்சாரம் செய்த மதிமுக தலைவர் பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார். அதுதான் கரெக்டாக இருக்கும். அவர் உட்காந்து போராட்ட காலத்தில் முன்னணியில் இருந்த காலத்தில் இவர் பிறக்கவே இல்லை. இவர் இன்றைக்கி வந்துட்டு நீங்களே இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களே எப்படின்னு. இந்த மாதிரி இங்கே இவர் அண்ணாமலை வந்த ஒரு வருஷத்தில் என்ன அனுபவம் இருக்கும்? அப்போது எனக்கு என்னன்னு பேசுறது, திரும்பியே பார்க்குறது இல்லை. இங்கே எலக்ட்ரல் பாண்டை வச்சு திட்டுறது. அப்போ நீங்கள் எலக்ட்ரல் பாண்ட்னா அதை பற்றி பேசுறது இல்லை. ஏதாவது ஒன்று ஊழல் அது இதுன்னு திருப்பி கேட்டால் அவங்கள வந்துட்டு கண்டபடி பேசுறது. இது இப்படியே பொண்ணு ஜெயலலிதாவை திட்ட ஆரம்பிச்சுன்னா அவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் அண்ணாதுரையும் முத்துராமலிங்கத்தவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னார். அதில் ஒரு பிரச்சனைலாம் உருவாக ஆரம்பிச்சு. சார் அதில் ஒரு கேள்வி இருக்குது. இந்த மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது. யார் வந்து லகுடபாண்டிகள், அவ்வளோதான். லகுடபாண்டிகள்னு சொல்கிறோம்ல. திமுகவில் எப்படி உதயநிதி ஸ்டாலின் கூட எரிதடி மாலா பேனை போடு, அதெல்லாம் லகுடபாண்டிகள் தானே. முட்டு சந்து கூட்டு போகிற டீம்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க கூடலாம் இருந்தால் நீ முட்டு சந்துக்கு போவேன்னு. அந்த மாதிரி இவர் 20,000 புத்தகங்கள் படித்தேன்னு சொன்னார்ல. ஒரு நாளைக்கு 100 புக்கு வச்சா கூட 10 நாளைக்கு 1000, 20 நாளைக்கு 2000 இந்த மாதிரி. ஒரு நாளைக்கு 100 புக்கு படிக்க முடியுமா? ஒரு நாளைக்கு ஒரு புக்கு படிக்கலாம். இப்போ 20,000 புக்குன்றதை ஒரு ஆள் வாழ்நாளில் படிக்க முடியாது. 20,000 புக்கை படிச்சுட்டு அது 35 வயசுல படிச்சுட்டு இருக்காருன்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளி இருப்பார். அவர் 20,000 புக்குன்னு படிச்சிருப்பார் சார். அப்புறம் இந்த காளிகாம்பாள் கோயிலுக்கு ஒரு தகவல் ஒன்று சொன்னார். சத்ரபதி சிவாஜின்னு எனக்கு என்னென்னு வந்த புதுசில் எனக்கு என்னென்னு சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாம் இவர் கூட இருக்கிற அந்த வார் ரூம் டீமு அதுங்க. அதாவது இந்த வாட்ஸ்அப் தகவலை எடுத்து சொல்கிறது, நம்புறது, இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப்லேயே வந்துமா 4 கிட்னி ஒரு இதயம் ரெடியாக இருக்கிறது, உடனடியாக கான்டாக்ட் பண்ணவும். இந்த தகவல் நானும் பார்க்குறேன். வருஷத்துக்கு 5 பேர் எடுத்து 5 குரூப்பில் போடுவோம். அதை எடுத்து இன்னும் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படா 4 கிட்னியை கொடுக்க முடியும்? அதனால ஆனால் இதுவா லட்டு பூந்தியா அப்பா ரெடியாக இருக்குது வாங்கிக்கின்றதுக்கு. இங்கே கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அந்த உறுப்பு தானன்றது இப்போ நம்ம மீனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க. அந்த அம்மாட்ட இல்லாத காசா? அவருக்கு வந்து இந்த புறா எச்சத்தில் ஒரு தூள் மாதிரி இதாகும். அதை சுவாசிச்சா நுரையீரல் கண்டமாயிடும். அந்த டைமில் அவருக்கு அது பாதிப்பு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி நுரையீரலை போச்சு. வேறு நுரையீரல் மாற்று நுரையீரல் இது பண்ணால் பொழைச்சிக்கலாம். அதுக்கு அவங்க எழுதி கொடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க 1.5 வருஷமாக. கிடைக்கல. இவனுங்க என்ன போடுறானுங்க, 2 நுரையீரல், 4 இதயம், 3 கிட்னி, ஒரு போட்டி, இதெல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கிக்கிங்க. உடனே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுமா? என்ன டோர் டெலிவரி ஸ்விக்கியா? இது செட்டிநாடு சார். இது இன்னொன்று என்ன பண்ணுவான், புற்றுநோய்க்கு மருந்து கிடைத்து விட்டது, உடனே நீங்கள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு புற்றுநோய்க்கு மருந்து கிடச்சுன்னா இன்றைக்கி எவ்வளோ இது இந்த ஃபேன் லவ்லி போட்டால் வெள்ளையாடுற கதை தான். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் நம்பு போடுற டீமுங்க தான் வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் எனக்கு என்னென்னு ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணி மாட்டிக்குவானுங்க. இது உண்மைத்தன்மையை பார்க்குறதில்ல. இந்த மாதிரி ஆட்களை ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறாங்க அப்படின்னு அவனை கூப்பிட்டு கூட வச்சுக்கிறது. அவர் உடனே ஏதாவது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை இஸ்ரேலில் தான் உலகத்திலே அறிவாளிகள் அதிகம், உலகத்திலே அதிக நோபல் பிரைஸ் வாங்கின நாடு இஸ்ரேல். இப்படி ஒரு தகவல் நான் பார்க்குறேன். என்னடா இது, நோபல் பிரைஸ் அதிகமாக வாங்கினது ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, சோவியத் யூனியன். எப்படி இது போய் செக் பண்ணுறேன். செக் பண்ணால் இஸ்ரேல் அவ்வளோ வாங்கலை. இன்னும் கிட்ட இந்தியா கூட இந்தியர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அவங்க 24 கிட்ட வாங்கியிருக்காங்க. 80 இது மெடலு இது நோபல் பரிசு வாங்கினான்னு. அவ்வளோலாம் வாங்கலை இஸ்ரேல். 12 நம்ம தான். என்ன இது சோவியத் யூனியன் செக் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 500 சில்லற. அதேமாதிரி அமெரிக்கா அது ஈக்குவலாக இருக்குது. இது தவறான தகவல். ஒன்றே ஒருத்தர் லைனில் வரார், முத்தலிஃப். நான் வந்து பிறப்பில் வார தின இதழ் பிறப்பில் பத்திரிகையுடைய ரிப்போர்ட்டர். இருந்துட்டு போன்னேன். இருந்துட்டு போ, நீங்கள் தகவல் தப்புனா தப்பு தான். எவனாவது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் எவனா போட்டு அது கூகுளில் ஏறிட்டுது. எவனா போட்டு இது பண்ணால் 10 பேர் பார்த்தா கூகுளில் ஏறிடுச்சுன்னா நீ எந்த ரிப்போர்ட்டாக இருந்தால் எனக்கு என்னையா? நான் செக் பண்ணால் இது தப்பு, நான் தப்புன்னு போடுறேன். உனக்கு என்ன? கரெக்ட்னா கரெக்ட்னு கொண்டு வா, நான் ஏற்றுக்கிறேன். கரெக்ட்னா நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் உன்னை நீ ரீசெக்கே பண்ணாமல் நான் போட்டதை வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நான் இந்த ரிப்போர்ட்ரு அப்படின்னா என்ன அர்த்தம்? போயிட்டார். நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு போனார். இன்னி வரைக்கும் வரல. இது நான் கிட்டத்தட்ட 2015 சொல்கிறேன். 9 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம் சொல்ல வரோன்னா, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நம்பிட்டு போடுறது. இந்த மாதிரி ஆட்களை கூட வச்சுக்கிறது. அவன் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்பான், அதை வச்சுக்கிட்டு பேசுறது. 2வது யானைக்கு ஏறானா குதிரை குர்றான்னு சொல்லுவார், ஒரு பழமொழி சொல்லுவார். அந்த மாதிரி இது இப்படியா அது அப்படி என்னங்க இது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே
உங்கள் கூட கூட்டணியில் இருக்க அன்புமணி ராமதாஸ் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை கேட்குறாரு. நீங்கள் வேணால் எடுங்க, உங்கள் பத்திரிகையில் எடுத்து போடுங்க. இல்லை அதுதான் சார். இப்போது பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டால் திருப்பி பத்திரிகையாளர்களையே அசர வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதை அசர வைக்கிறது கிடையாது, விதண்டாவாதம். இப்போது நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாவற்றையும் அண்ணாமலே தான் பண்ணணுமா அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டருக்குரிய நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு ஜெயிச்சுட்டு போகிறது. ஆனால் வெளியில் எல்லாரும் பார்க்குறோம், எல்லாரும் இது பண்ணுறோன்றதை பற்றி நாலேஜ் பற்றி கவலையே கிடையாது. இப்போ இவர் பேசுகிறாருல்ல, தொடர்ந்து 2019 24 வரைக்கும் 5 வருஷமாக ஆங்கிலத்தை காட்டுறாரு, தவழ்ந்த பாடி தவழ்ந்து போனார், முட்டி போட்டு எதை காமிச்சார், இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. இது கொச்சையான பேச்சுன்னு தெரியும். இவர் ஊராக பேசும்போது ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு வந்த கூட்டம் கைத்தட்டும். ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவங்க இவர் என்ன அரசியல்வாதி, இவருக்கு என்ன அறிவு வளர்ந்துருக்குது, இவருக்கு என்ன 5 அமைச்சராக இருக்கிறாரு, எவ்வளோ டீட்டெயில் எடுக்கலாம். கூட இத்தனை லகுட பாண்டிகள் இருக்காங்க, இந்தந்த தகவல் வேணும், மத்திய அரசுடைய திட்டங்கள் என்னென்ன தமிழ்நாடு வஞ்சனை பண்ணுச்சு அதை பற்றி வேணும், அது மாதிரி வச்சுக்கிட்டு படிங்க. அப்போ எடுத்துக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் எதுக்குமே தயாராக இல்லை அப்படின்னு தெரியுதா? அப்போ அந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்ச இதை வச்சு விதண்டாவாதம் பண்ணுறது. விதண்டாவாதம் பண்ணோன்னா அந்த ரிப்போர்ட்டுக்கு அதுக்கு மேலே ஸ்ட்ரக் ஆகிடும். உடனே அதை வச்சுட்டு இவர் பெரிய இதுன்னு போகிறது, அது தப்பு. நீங்கள் அண்ணாமலையே எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்காதீங்க. அதே பதில் ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்கல்ல, கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன இது பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. கேள்வி கேட்டு இவரே பதில் சொல்கிறாரு. நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆவீங்கன்னு தெரியும், உங்கள் இதை தூக்கி பிடிங்கி ஃபீஸை பிடிங்கி போட்டுருவாங்க, அது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிறீங்க. எல்லா காலத்துலையும் எல்லாரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அண்ணாமலையே எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு கேட்குறாருல, இவர் என்ன பண்ணார் அப்படின்ற கேள்வியே அந்த ரிப்போர்ட்டுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. போலி பாஸ்போர்ட்டை பெருசாக கொண்டு வந்தீங்க, கவர்னர்கிட்ட போய் கொடுத்தீங்க, அது எப்படி கொடுத்தீங்க, எப்படி கொடுக்க வச்சாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விஷயத்தில் என்ன பண்ணீங்க, என்ன தொடர்ந்தீங்க, என்ன போராட்டம் பண்ணீங்க, அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கீங்களா? மணல் மேட்டை பேசியிருக்கீங்களா? செந்தில் பாலாஜி 10 ரூபா இன்றைக்கும் 10 ரூபா வாங்கிட்டேன் பேசுகிறீங்களா? நீர்நிலை இது கொள்ளை இது பேசுகிறீங்களா? இந்த மாதிரி எல்லாம் லைட்டாக தொட்டிட்டு போட்டோம்னா ஒரு இதுவா 2G ஆடியோ வெளியிட்டி. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது, என்னென்ன பிரச்சனை, அந்த டைமில் என்ன நடந்தது, ஆசா அன்றைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டு சிபிஐயை எப்படி தனக்காக இதுவாக பயன்படுத்திக்கிட்டாங்க, அதெல்லாம் பேசுகிறீங்களா? ஆடியோ வெளியிட்டு போயின்னு இருக்கீங்க. ஆடியோ கேட்குறவனுக்கு இந்த தலைமுறைக்கு என்னங்க தெரியும்? 2009-10 நடந்தது. இந்த தலைமுறைக்கு என்ன தெரியும்? இப்போ உங்களுக்கே தெரியாது. அதனால தான் ஆடியோ மட்டும் போட்டு போகிறீங்க. இதுதான் இவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. தொடர்ச்சியாக கேட்டால் விதண்டாவாதம் பண்ணுறது, அடிக்கிறது, வாயாலே அடிக்கிறது, அடித்து உனக்கு சோறு போட்டு சாப்பிட்றியா அது இதுன்னு பேசுறது, அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கிறது. இது எரிச்சல் மிகுந்த தலைவர்கள்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் நீங்கள் வரும்போதே கோபமாக வர்றது, கேட்டால் அது பண்ணுறது, சண்டை உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக நீங்கள் ஐபிஎஸ்ன்றவங்களுக்கு ட்ரைனிங்கே என்னென்னா பெரிய மாபு, பெரிய கலாட்டா பண்ணுறாங்க. அந்த இடத்துல அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனதிடம், மன வலிமை, அவர்கள் அனைவருடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்டில் இருப்பான், அதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல். இவன் தான் ஐபிஎஸ் அதிகாரி, அவன் தான் ஐஏஎஸ் அதிகாரி. அந்த ட்ரைனிங்கே கொடுத்துருவாங்க. ஒரு கூட்டத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி பேசணும், அப்படி பண்ணணும். நீங்கள் ஒரு 4 ரிப்போர்ட்டரே ஹேண்டில் பண்ண முடியல, அவங்க கூட இறங்கி மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு கீழே அந்த ஆதரவாளர்கள் போடுவாங்க, அவர் கேட்கறதுல என்ன இருக்குது, அவர் கேட்டார் பார்த்தியா, வாயடிக்க வச்சார். இது கிடையாது. நீங்கள் தகவல் சொல்லுங்கள். ஸ்டாலின் பற்றி சொன்னால் சொல்லுங்கள். உங்களை பற்றி இப்போ இது அன்புமணி பற்றி கேட்டால் அவர் மேலே வழக்கு இருக்குங்க, அவர் சந்திப்பார். வழக்கு இருக்கிற இடம் இல்லை, வழக்கே இல்லாதவங்க கூட கூட்டணி வச்சிங்கன்னா யாரோடய கூட்டணி வைக்க முடியாதுங்க. சொல்லிட்டு போங்க, என்ன கண்டு போகுது, நீ கண்டுபிடிச்சா நானே தான் கண்டுபிடிக்கணுமா, நீ என்ன கண்டுபிடிச்சா, எழுது போடு, என்ன சேனல் நீங்கள் போடுவீங்களா அப்படிலாம் கேட்டால். இப்போ உளவுத்துறையை பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன் சார். அவருடைய ஃபோன் ஒட்டு கேட்கப்படுது, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் ஃபோன் ஒட்டு கேட்கப்படுது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உளவுத்துறை அதிகாரி என்ன ஆவார்னு. ஏன் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா? நீங்களும் இப்போ ஆட்சியில் தானே இருக்கீங்க. ஒட்டு கேட்கப்படுதுன்னா இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்களா? உளவுத்துறை இந்த வேலையை செய்யுதுன்னு எல்லாருடைய குற்றச்சாட்டும் இருக்குது. எல்லோரும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஓப்பனாகவே உங்கள் ஃபோனு மானிட்டரில் இருக்குது, பார்த்துக்குங்க, மிரரிங்கில் இருக்குது, அப்புறம் உங்களுடைய நீங்கள் எங்கே போகிறீங்க வர்றீங்கன்னு உங்களை கண்காணிக்கிறாங்க. இது இருக்குல்ல மேப்பு, இது எல்லாமே வச்சு உங்களை கண்காணிக்கிறாங்க. கூகுள் மேப் இதெல்லாம் வச்சு யார் கூட பேசுகிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாருக்கும் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுதானே குற்றச்சாட்டாக வைக்கிறோம். உளவுத்துறைக்கெலாம் அதிகாரிகள் வந்தால் திறமையானவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவங்களுக்கு இங்கே தமிழ்நாடு எப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கரெக்டாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆலோசனை சொல்லலாம், இப்படி தான் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. உதயநிதி எப்படி திருப்திப்படுத்தலாம், உதயச்சந்திரனை எப்படி திருப்திப்படுத்தலாம், ஸ்டாலின் எப்படி, அப்படி தான் உளவுத்துறை. அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் 10-20 சீட்டு தாங்க வருவீங்க, இந்த 10 இது கிடையாதுங்க. அப்போ இந்த 10க்கு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இந்த 20லேயும் 8 பேர் இந்த வேலையை பண்ணுகிறான், மிஸ் ஆச்சுன்னா அதுலேயும் 8 போயிடுங்க. இதை சொல்கிறது தான் உளவுத்துறை. ஆனால் ஆல் இஸ் வெல், நல்லா இருக்குது,
அப்புறம் உளவுத்துறை இறங்கி வேலை செய்யுது. போன வாரம் போட்டோம் பாருங்கள், கொண்டு போய் கீழே இறங்கி உதயநிதி இப்படி சனாதனம் பற்றி பேசுனது சரியா, சனாதனன்றது கரெக்டாக, நம்முடைய கலாச்சாரத்துக்கு இப்படிலாம் நீங்கள் எதுக்கு அந்த வேலையை பார்க்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு எல்லாம் இவருக்கு அண்ணாமலைக்கும் தெரியும். அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுவார். உளவுத்துறை சரியில்லைன்னு தெரியும். உளவுத்துறையில் நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட நட்பாக இருக்கிறீங்க, யார்கிட்ட நட்பாக இருக்கிறீங்கன்னு ஊருக்கு தெரியும். அதுதான் அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை. நீங்கள் ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதே இப்போ குற்றச்சாட்டுற உளவுத்துறை அதிகாரி தான், ஏடிஜிபியாக இருந்த அதிகாரி தான் போலி பாஸ்போர்ட் விவகாரத்துலேயும் அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. அப்போ உங்களுக்கு நல்ல மேட்டர் கையில் கிடச்சிதில்ல. போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் மாற்றவரை எப்படி உளவுத்துறையில் நீங்கள் போடுவீங்க? அவரை உளவுத்துறையிலேருந்து எடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன போராட்டம் நடத்துனீங்க, என்ன அறிக்கை விட்டீங்க, என்ன பண்ணீங்க? போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் என்ன பண்ணீங்க? இப்போ உளவுத்துறை கண்காணிக்குதுன்னா அந்த உளவுத்துறை அந்த அதிகாரியே அவர் ஏடிஜியாக இருந்தாலும் அவரே ஆப்ரேட் பண்ணுறதா தகவல் வெளியே வரும். அப்போது நீங்கள் என்ன உளவுத்துறைக்கு எதிராக பேசுகிறீங்க? இன்றைக்கி என்ன கண்காணினா எல்லாரையும் தான் கண்காணிக்கிறாங்க. இது எல்லாமே என்னென்னா அந்த எலெக்ஷனே அவருக்கு தெரியுது, ரிசல்ட்டு வேலை செய்ய ஆள் இல்லை, கடுமையான கோபத்தில் இருக்கார். அந்த கோபத்தெல்லாம் கண்டபடி தாறுமாறாக பேசி கொட்டி தீர்க்கிறாரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா அண்ணாமலையா? இல்லை. எனக்கு என்னென்னு பேச ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நிதானம் இழந்து பேசிட்டு வர்றாரு. அதிமுக அழிஞ்சிருன்றது அது வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது தான். இப்போது அதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் எடப்பாடி அவர்களும் நேற்றைய அவர் இதுதானே சொல்கிறாரு, தம்பி நீ நிதானம் இல்லாமல் இருக்கிற, உனக்கு அந்த தகுதியே இல்லை, இந்த மாதிரி சொன்னவங்களாம் காணாம போயிருக்காங்க, நீ உனக்கு அந்த அதாவது அந்த ஒரு 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 கட்சினா கீழே மட்டத்துலேருந்து மேலே வரணும். அப்போ உங்கள் அனுபவம் கிடச்சிரும். கீழே நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டரை பார்த்ததுக்கும், ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு ரிப்போர்ட்டரை பார்க்குறதுக்கும், ஒரு போலீஸை பார்க்குறதுக்கும், பொதுமக்களை பார்க்குறதுக்கும், அதுக்கு மேலே ஒரு எம்எல்ஏவா போலீஸை பொதுமக்களை மீடியாவை பார்க்குறதுக்கும், ஒரு அமைச்சராக போலீஸை பொதுமக்களை மீடியாவை பார்க்குறதுக்கும், இப்படி பல கட்டங்களில் அனுபவம் அடைஞ்சு வந்துடுவீங்க. அப்போது நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, உங்களுக்கு அனுபவம் கம்மி, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். ஏதோ இன்னையோட கத்தி எடுத்து குத்தி கொண்டுட்டு போகிற மாதிரி எதிர்கட்சிகளும் பேசக்கூடாது. தேர்தலில் விமர்சனம் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதிமுக அழிஞ்சு போயிடுன்னு சொன்னால் கரம் வைக்க மாட்டாங்களா? நாளைக்கு நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி வரமாட்டேன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கா? அப்போ எனக்கு என்னென்னு பேசுகிறதுன்றது இது. இவரே எத்தனை விஷயங்களில் சமரசமாக போகிறாரு. அதான் கேட்குறேன், ஆளுங்கட்சியுடைய எல்லா விவகாரத்தையும் இவர் எடுத்து பேசுகிறாரா? போராட்டம் நடத்திருக்காரா? மாநில தலைவர் தானே நீங்கள் தான் சக்தி மிக்க தலைவர். உங்களுக்கு கீழே இருந்த எல்லாரையுமே ஓரம் கட்டி நீங்கள் தான் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க. எத்தனை போராட்டம் அறிவித்து நீங்கள் அரசுக்கு எதிராக பண்ணியிருக்கீங்க? மணல் ஊராக நீர்நிலை ஆதாரம் பற்றிலாம் அங்கே போய் பேசுகிறீங்கல்ல, கரூர் அந்த சைட்லாம் எண்மக்கள் எத்தனை போராட்டம் அறிவிச்சிங்க? இப்போது மணல் இந்த தேர்தல் காலத்துலேயும் மணல் எடுக்கப்படுது. சமீபத்தில் கூட ஒரு இதில் ஈடி அட்டாச் பண்ண இடத்துல மணல் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்தது. என்ன பண்ணீங்க நீங்கள்? என்ன இது பண்ணீங்க? திடீர்னு அவர் சமூக விரோதி, சாராய ஆலை நடத்துகிறார், சமூக விரோதினா வேறு எந்த ஸ்டேட்லேயும் யாரும் பண்ணலையா? அதனால் என்னங்க நிதானம் போய் எனக்கு என்னென்னு பேசுகிறாரு. இதை ஒரு கூட்டம் ரசிக்குது, இதை விமர்சனம் பண்ணாலும் விமர்சனம் பண்ணோடனையும் ஆன்டி இண்டியன் ஆகிக்கிறாரு. கிட்டத்தட்ட எச்ராஜா மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு இருந்தாலுமே கூட வானதி ஸ்ரீனிவாசன் இருக்காங்க. அவங்க ஏதாவது பேச வந்தாலும் அவங்கள தடுத்து நிறுத்தி, இருங்க நான் பார்த்துக்கிறேன் அக்கா, நான் பார்த்துக்கிறேன், இருங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன், என்ன சண்டையாக போட்டுனுக்குறோம், இருப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றதுக்கு பத்திரிகையாளர் தான். நீங்கள் இன்னொன்று பார்க்குறாரு, எப்படி பார்க்குறாருன்னா, அங்கே நிற்கிற 4 இளைஞர்களை அவங்க வாய அடைக்கணும், அவங்கள்ட்ட சண்டை போடணும், முறைக்கணும்னு பார்க்குறாரு. அவங்க யாருன்னா ஒரு பத்திரிகையுடைய இதாக வந்திருக்காங்க. அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிற பதில் மக்கள்கிட்ட தான் போய் சேரும், இங்கே இருக்கிற முன்னாடி நிற்கிற 4 பேர்கிட்ட கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாஜகவுடைய கொள்கைகள் மற்ற விஷயங்களை கொண்டு போகலாம். அதிமுக விமர்சனம் பண்ணுறது டீசெண்டாக அடிச்சிங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்கும். அவங்களால பேசவே விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் அது என்ன மாதிரியான புரிதல் நமக்கு? நீங்கள் இல்லை அவங்களுக்கு அது தெரியாதுன்னு நினைக்கிறாரா, இல்லை நானே பார்த்து பேசிக்கிறேன்? ஓவர் கான்ஃபிடென்ட்டுங்க. நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் தன்னம்பிக்கைக்கும் நடுவில் கொஞ்சம் நூல் தான் வித்தியாசம். கொஞ்சம் மாறிச்சுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வகையான அது அவர் மனநிலை. அது எப்படின்னா, அடுத்து எதிரில் இருக்கிறவனும் ஒன்றும் தெரியாது, நான் தான் எல்லாமே, எனக்கு எல்லாம் தெரியும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாதுங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு மனப்பான்மையில் போகிறது. அது என்ன ஆகும்னா, உங்களை விட்டு எல்லோரும் விலகிடுவாங்க, இல்லை உங்கள்கிட்ட கருத்தே சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு நிறுவன இதாக இருக்கீங்க, ஒரு எடிட்டராக இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இவர் சொல்கிறாரு ஒரு கேமரா சார் அந்த இது ஆங்கிள் வச்சா நல்லா யோ உனக்கு என்ன தெரியும் வை அப்படின்னா, எனக்கு என்ன போ அப்படின்ட்டு. அப்போது அவர் ரிசல்ட் கொடுக்கறதுக்கும் மெனக்கிறதுக்கும் தயாராக இருக்க மாட்டார். இவங்கள பைத்தியக்காரன் எப்போ வந்தாலும் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்ட்டு எனக்கு என்னென்ன ஃப்ரேம் வச்சுட்டு போயிடுவார். வேறு ஒருத்தர் வர சார் நியூஸ் இது என்ன இது பண்ணுற போயா
அது பண்ணேன்னா ஒரு 2 ஹவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும்னு கம்பெனிக்காக பண்ணணும்னு நினைக்கிறவர் எனக்கு நான் கரெக்டாகிட்டு போகிறேன், 9 மணிக்கு வர்றேன், 6 மணிக்கு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த விசுவாசன்றது அடிப்படும். இன்னொன்று கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் உருவாகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு சப்ஜெக்டே வராது. சார் இது விஷயம் இப்படி நீங்கள் கேட்குறீங்க, கனிவாக கேட்குறீங்க, நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்கன்னா 10 விஷயம் சொல்லுவாங்க. அதுலேருந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கலாம். நீங்கள் வரும்போதே உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும்னா உனக்கு தான் தெரியுமே, பார்த்து கொண்டு போய்டுவோம். இல்லை, நம்ம பல ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருக்கோம் சார். இப்போ நிறைய பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது அவங்க பேசினா கூட அவங்க காதில் போய் சொல்லுவாங்க, இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை காதில் கூட சொல்லுவாங்க. இல்லைனா நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு சீனியர், அவங்க வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு சீனியராக இருக்காங்க, அரசியலே ஒரு மூத்த தலைவராக தான் இருக்காங்க, பாஜகலையும் அவங்க எவ்வளோ பார்த்துருக்கு. அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, நான் டீல் பண்ணிக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற அந்த புரிதல் நமக்கு புரியலை. இன்னொரு பக்கம் அவங்கள்ட்ட இருந்து தோசையெல்லாம் கூட பார்த்து வாங்கிக்கிறாரு, ஆனால் அவங்களை பேச விட மாட்டேங்கிறாருன்றது அது எல்லாமே உணர்ச்சி வசப்படுற மனநிலைங்க. நீங்கள் உணர்ச்சிக்கும் அறிவுக்கும், உணர்ச்சி பேச போகும்போது அறிவு மௌனமாகிவிடுவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் ஜெயிக்காது, அது பிரச்சனையில் தான் கொண்டு போய்விடும். அறிவுபூர்வமாக எடுக்கிற முடிவு எப்போவுமே ஜெயிக்கும். ஒருத்தன்ட்ட நீங்கள் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 10 செகண்டு சரி யோசிப்போம், கொஞ்சம் நம்முடைய இது ஒன்றும் இல்லை. ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அந்த மேலே பாஸ் உங்களை புரிஞ்சிக்காமல் திட்டுறாரு, போயா பெரிய போ யோகினா நீ போ அப்படின்னு நீங்கள் 2 வார்த்தையை விட்டுறீங்கன்னா, அப்படின்னா என்ன வேலை செய்யுது, வேலைன்னா வேலை போயா அப்படின்னா முடிஞ்சிடும். இது உணர்ச்சி வசப்படுறது. அடுத்த செகண்ட் நீங்கள் வேலையை விட்டு கிளம்பிடுவீங்க. அடுத்த வேலையை பார்க்கறது உங்களுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லை அவரு 4 இடத்துல அந்த கோவத்தில் ஃபோன் பண்ணி சொல்லுவார். அப்போ அங்கேயும் கெடுத்து விட்ற ஏற்பாடு நடக்கும். இவன் எப்போவுமே கோவக்காரன், இவன்கிட்ட வேலைக்கு ஆகாதுன்றதுலாம் போகும். அப்போ உங்கள் குடும்பம் பாதிக்கும் எல்லாம். ஒரு செகண்டு உணர்ச்சி வசப்படுறதுனால ஒரு 10 செகண்டு டக்குன்னு கோவப்பட்டோன்னா என்ன ஆகுறது, ஃபேமிலி இருக்குது, வெளியிலையும் இது ரைட்டு, இப்போ கோவப்படுறாரு நம்ம அப்புறமா பேசிக்கோன்ட்டு தள்ளி போட்டிங்கன்னா அந்த இடம் கொஞ்சம் அவரே பெரிய ஆளாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏங்க நான் இதுக்கு தாங்க சொன்னேன், நீங்கள் கேட்கல, நீங்கள் அதை இருந்தீங்கன்னா அவரு கூட ரிலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை அப்போவே சொல்லியிருக்கேன், நான் சொன்னேன், எங்கே நீங்கள் பேச விட்டீங்க, அது பண்ணீங்க, ஒரு நல்ல இதாகும். அப்போது நீங்கள் எது உணர்ச்சி எது அறிவுன்னு தெரியுதா? உணர்ச்சி வசப்பட்டு இப்போ ஏன் குடிகாரன்லாம் மது பிரியர்கள் ஏன் கொலை பண்ணிடுறாங்க, வீட்டில் தகராறுன்னா, மது அருந்தும் பொழுது நீங்கள் மது உங்களுடைய பேலன்ஸ் மைண்டை காலி பண்ணிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம் மற்ற விஷயங்கள்லாம் வெளியில் வரும். அது கஞ்சா அதோட மோசம். நீங்கள் எந்த கோபத்தில் நீங்கள் எதை நினச்சி கஞ்சா அடிக்கிறீங்களோ அது ஜாஸ்தியாகிடும். அடிக்கணும்னு நினச்சி அடிக்கிறீங்கன்னா படிக்கிறதுக்கான இதுலேயே கிடப்பீங்க. ஒரு வெயிட்டு தூக்கணும், ஜிம்மு இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் போகும். செயின் பறிக்கணும்னு நினச்சிங்கன்னா செயின் பறிக்கிறதுக்கான தைரியம் வரும், அது இது வரும். ஒருத்தனை அடிக்கணும், ஒருத்தன் மேலே கோவத்துலேயே நீங்கள் இது பண்ணினா அவனை போய் முறைப்பீங்க, தேவையில்லாமல் கோவம் வரும். அப்போ என்ன ஆகுது, அந்த பேலன்ஸ் மைண்டை காலி பண்ணுது. இதை காலி ஆகும் பொழுது நீங்கள் உங்கள் சொந்தங்களை இழக்கிறீங்க, நண்பர்களை இழக்கிறீங்க, உங்கள் நற்பெயர் இழக்கிறீங்க, உங்களுடைய வருமானத்தை இழக்கிறீங்க, உங்கள் உடம்பு காலி ஆகுது. அப்போது இதை ஏன் சொல்கிறோம், இந்த மாதிரி போதை வஸ்துகள் உங்களை சிந்திக்க விடுறதில்லை, உணர்ச்சி வயப்பட வைக்கிது. உணர்ச்சி வயப்பட்டால் கண்டம், இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். நான் சொன்னேன், உணர்ச்சி பேச துவங்கும் போது அறிவு மௌனமாகிவிடும். அறிவு மௌனம் ஆகிடுச்சுன்னா முடிஞ்சதுக்காக. இந்த ஆட்டிடியூடு பொது வெளியில் வரும்பொழுது 10 பேர் பார்க்குறான், 10 பேர் கை தட்டுறான்னொன்னே ஒரு ரிப்போர்ட்டரை மடக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு கை தட்டுறான்னா அதுக்கு நீங்கள் இரையிடக்கூடாது. இவனா சொல்லுவார், ஆனால் நான் இருங்கண்ணா இது பேட்டி, யாரும் கை தட்டக்கூடாது அப்படின்வார். ஆனால் அது அவருக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணுது. இன்னும் 2 பேரும் மடக்கிறாரு, இன்னும் 2 பேரும் மடக்கிறார், நீ என்ன பார்த்துருக்க அது இதுன்னு அவர் இந்த மனநிலையே இருக்கிறார். இது என்ன ஆகும்னா நாள்பட அவன் கேலி பண்ணுறதுக்கும் ட்ரால் பண்ணுறதுலாம் வர ஆரம்பிச்சிடுவான். இதை கேட்டால் கோவப்படுவார் பாரு அப்படின்ட்டு அதை இது பண்ணுவான். அவனுக்கு அந்த ஒரு இப்போ ஊடகம் என்ன பார்க்குது, இந்த இடத்துல சண்டை போட்டாரா, அதை எடுத்து தூக்கி ஒரு ரீல்ஸ் போட்டோமா, நல்லா பேஜுக்கு போதா, சப்ஜெக்ட் கிப்ஜெக்ட்லாம் கிடையாது. விஜயகாந்த் நடந்ததா, சீமானுக்கும் அது நடக்குது பாருங்கள், இப்போ இவருக்கும் நடக்குது. ஆனால் டிடிவிட்ட நடக்குமா, ஜெயக்குமார்கிட்ட நடக்குமா, செல்லூர் ராஜுகிட்ட நடக்குமா, எடப்பாடிகிட்ட கூட நடக்காது. ஏன்னா அவங்களாம் அனுபவப்பட்டு வந்திருக்காங்க, யார் எப்படி கேட்பாங்கன்னு தெரியும், அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் எனி டைம் எரிச்சலோட கோவத்தோட இது பண்ணி எதுக்கு வர்றீங்க பொது வெளியிலன்னு கேட்குறேன். அவரு நம்மளை கேட்குறாரு, எதுக்கு நான் கூப்பிட்டேன் அவங்களன்னு. அங்கே கூட அந்த ரிப்போர்ட்டருக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். சார் நீங்கள் அண்ணாமலைன்றது நாங்கள் வரல சார், அண்ணாமலை பாஜக தலைவர் அப்படின்றதுனால தான் நிறுவனங்கள் உங்களை பேட்டி காண்றதுக்கோ உங்கள் இடத்த கவர் பண்ணுறதுக்கோ அனுப்புகிறாங்க. நீங்கள் சாதாரண அண்ணாமலையாக இருந்தால் நாங்களும் வரமாட்டோம் சார், நீங்கள் வர சொல்ல வேணாம், நாங்களே வரமாட்டோம் இப்படி சொல்லணும். அது சொல்ல தெரில யாருக்குமே, அவருக்கும் அது புரியணும். அவருக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு பொதுவெளியில் வந்துட்டீங்க, ஒரு தலைவராக வந்துட்டீங்க, இல்லை ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குறீங்கன்னா அதுக்காக தான் வர்றாங்க. ஸ்டாலினுடைய மகன்றதுனால தான் உதயநிதிக்கு மரியாதை, திமுக தலைவருடைய பேரன்றதுனால தான் உதயநிதிக்கு மரியாதை.
திமுகவில் எல்லாரும் அவங்கள அந்த குடும்பத்தை ஏற்றுக்கிறாங்க, அதனால தான் உதயநிதிக்கு மரியாதை. நம்மளால தான் மரியாதை மற்றவங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னு அவர் நினச்சாருன்னா சிக்கல். கொஞ்சம் திரும்பி பார்த்துக்கணும் எல்லாருமே. நம்மளை ஏன் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, நம்மளை எல்லாரும் ஏன் இன்றைக்கி திருநாவுக்கரசு யாராவது பார்க்குறாங்களா, ஜிகே வாசன் யாரா? இதே ஜிகே வாசன் மத்திய அமைச்சராக இருந்தப்போ அவர் போனால் எல்லா மீடியாவும் ஓடிச்சில்ல. பல பேரை நான் உதாரணம் சொல்லுவேன். திரும்பி பார்க்காம ஒன்றும் இல்லாமல் போன தலைவர்கள், நல்லா பவர்ஃபுல்லாக இருந்த தலைவர்கள், இந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் இன்றைக்கி பாஜக தலைவர், பாஜகன்ற கட்சிக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த கட்சியுடைய தலைவர் இங்கே போகிறாரு, அங்கே போகிறாரு, பிரச்சாரத்துக்கு போகிறாரு, என்ன ஆகுது? அதுலேயும் சில பேர் இவர் எங்கேயா போனால் தான் உரண்டை எழுதுறாரா, எதாவது கிடைக்குதான்னு தான் வர்றான். கண்டிப்பாக அதுதான் வருவான். இன்றைக்கி மீடியா உலகம் அப்படி தான் மாறிப்போச்சு. இன்னொன்று போட்டியாக மாறிப்போச்சு. அதில் எது நீங்கள் கொடுக்குறீங்க அது மூலிமா பேஜ் வருது, அது மூலிமா வருமானம் வருது தான் எல்லோரும் பார்ப்பாங்க. என் கூட வராத, என் தேர்தல் கணக்கில் எழுதுறாங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அவங்கள்ட்ட போய் சண்டை போடுறது, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுன்னா, நீங்கள் தலைவர்ன்றதுனால அவங்க பொறுமையாக இருக்காங்க. எங்கேயாவது ஒருத்தர் யாராவது மீறி பேசிட்டாங்க, வாக்குவாதம் ஆகிடுச்சிங்க, என்னங்க மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணுன்றீங்க? நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களா? நான் யாருங்க? நான் தனி மனிதன், எனக்கா நீங்கள் பேசுகிறீங்க? என்னுடைய நிறுவனத்தை தான் நீங்கள் பேசுகிறீங்க. எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை, என் நிறுவனம் நான் அனுப்பிச்சிருக்குது, நான் ரெப்ரஸன்டேட்டிவ். என்ன வந்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கன்னு பேசுகிறீங்க? என்ன பேசுகிறீங்கன்னு ஒரு வாக்குவாதமே ஆகுது வச்சிங்களேன். அவர் என்ன தான் பேசுகிறாரு, ஏதோ பண்ணுற இசட் பிரிவு பாதுகாப்பே இருக்கட்டும், ஆனால் வீடியோவில் யார் எடுத்து போட்டாங்கன்னா உங்களுக்கு தானே அவமானம். ஏன் நிதானம் இழக்கிறீர்கள்? அதுதான் பிரச்சனை. அந்த இதை வந்து கரெக்டாக ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாருன்னா எல்லோரும் மதிக்கத்தக்க தலைவர் உங்கள்கிட்ட நெருங்கி வந்து பேசுவாங்க, பல விஷயங்கள் பேசுவாங்க, தகவல் சொல்லுவாங்க. நீங்கள் பத்திரிகையாளர் நெருங்கி பழகினீங்கன்னா, அண்ணா கருணாநிதி அவர்கள் தானே ஜெயிச்சார், நீங்கள் பத்திரிகையாளர் நெருங்கி பழகினீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் இப்படி சால்வ் பண்ணால் நல்லாயிருக்கும், உங்கள் மாவட்டத்தில் ஒருத்தன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், எல்லா தகவலும் வருங்க. பத்திரிகையாளனுக்கு தெரியாத தகவலா? அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு தானே லாபம். நீங்கள் எட்ட வச்சிங்கன்னா நஷ்டம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு அனுபவம் வேணும். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க, பெரிய பொறுப்பு கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அப்போது அந்த பாரத்தை தாங்கும் போது நீங்கள் அதில் நிதானப்பட்டு வரணும், கோவப்படக்கூடாது. ப்ரொவோக் பண்ணுவால் தான் செய்வாங்க, ப்ரொவோக் ஆகாமல் பார்த்துக்கணும். அதானே உங்களுடைய இது. உங்கள் மன வலிமைன்றதுனாது உடல் வலிமையாக கணக்கு, பாஜக தலைவர்ன்ற வலிமையாக கணக்கு. அண்ணாமலையுடைய மன வலிமை எந்த அளவுக்கு இருக்குது? என்ன வேணால் கேட்கட்டும், நான் பதில் சொல்கிறேன் பாருங்க. ஆனால் பதில் சொல்கிறேன்ற பேரில் இவ்வளோ நீளத்துக்கு என்னென்னு நினச்சதெல்லாம் பேசுறது. மாமன்னன் படத்தை பற்றியும் ஜெய்பீம் படத்தை பற்றியும் நான் நினச்சிட்டு நான் பார்த்துட்டேன், அது நான் மைண்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பேசுவேன்னா சப்ஜெக்ட் அப்போ மக்களுக்கு போய் சேருது. இவர் அங்கே இருக்கிற 4 பேரை தான் பார்க்குறாரு, நீங்கள் பேசுறது மக்கள்கிட்ட போய் சேருது. இது இப்படியே போக போக என்ன ஆகுனா, எதிர்கட்சிகளை உங்களை ட்ரால் பண்ணி உங்களை வேறு பிம்பத்துக்கு மாற்றி விட்ருவாங்க, காமெடியாக கூட ஆக்கி விட்ருவாங்க. அதுக்கு எல்லாமே மாட்டாமல் போகணும். அதுக்கு நம்ம முன்னாடியே உதாரணங்கள் இருக்காங்கல்ல. டிடிவி இருக்கார், ஜெயக்குமார் இருக்கார், எடப்பாடி இருக்கார், கலைஞர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, எவ்வளோ பேர் இருந்தாங்க. இதை பேசுறது கூட ஏதோ அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணுற அர்த்தம் கிடையாது. இளம் தலைவர் இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் பல ஆண்டுகள் அவர் பயணம் செஞ்சு மத்திய அமைச்சராக, பாஜக தலைவராக பெரிய லெவல்லாம் கூட வரணும். இந்த மாதிரி வந்தவர் தானேங்க மோடி. அப்போது நீங்கள் அந்த இதுக்கு வரணுன்ற அடிப்படையில் தான், பல தலைவர்களை நம்ம பார்த்த அடிப்படையில் தான் உங்களுடைய இந்த மாதிரி அணுகுமுறை வந்து சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த மாதிரி வந்தவங்க சிக்கலில் மாட்டியிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். இதை கூட வந்து இவங்க பாரு, இவங்க இதுக்கு எதிரானவங்க அப்படி கிடையாது. உதாரணம் காமிக்கிறோம், டிடிவியை பாருங்கள், அவரை பாருங்கள். இந்த விஷயம் வந்து எல்லாருமே ஒரு நட்பு அடிப்படையில் ஊடகங்கள் குறிப்பிட்டு சொல்கிறது. அதையும் நான் எடுத்துக்க மாட்டேன்னா நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார். தொடர்ந்து அவர் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் பண்ணுறாரு, இதுக்கு மாற்றிக்கிறாரா, அந்த அணுகுமுறையை மாற்றிக்கிறாரா அப்படின்றத நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக